ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நாளை விடியல்ல நிச்சயமாக நீ கேட்டது கிடைக்கும்படியும் நீ நினைச்சது நடக்கும்படியும் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷமான நல்ல விஷயத்தை நடத்த போறேன். நீயே ஆச்சரியப்படும்படி பெருமகிழ்ச்சிக்குரிய நல்ல விஷயம் உன் வீட்டில் நடக்கத்தான் போகுது என் செல்லமே. நீ என்னதான் அடிமேல அடிய கவனமாக எடுத்து வச்சாலும், ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து யோசிச்சு செஞ்சாலுமே கூட மறுபடியும் சறுக்கல்களும் தோல்விகளுமே உன் வாழ்க்கையில இருக்குதே நினைச்சு கவலைப்படாத. குழம்பி போய் இருக்கிற உன் மனசுக்கு தெளிவையும் தோல்வி அடைஞ்சுக்கிட்டே இருக்க உன் வாழ்க்கைக்கு வெற்றியையும் தருவதற்காக தான் இப்போது இந்த இரவு நேரத்துல உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். பாவ புண்ணிய காலங்கள்ல நீ நினைச்சதற்கு மாறாக நன்மையும் தீமையும் நடக்கிறத பார்த்து குழம்பி போயிருக்கிற உன் மனசுக்கு என் அருளால் தெளிவு உண்டாகும். உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய இருளையெல்லாம் விலக்கி தீமைகளை அகற்றி உன் வாழ்க்கையவே வண்ணமயமாக மாத்துறதுக்காக தான் உன்னை தேடி வந்திருக்கேன். எந்த சூழ்நிலையில என்ன நடந்தாலும் சிந்தை கலங்காம, மனசுல குழப்பமா உண்டாக்கிக்காம எல்லாத்தையுமே கடந்து செல்ல கத்துக்கோ. எனக்கு மட்டும் ஏன் இப்படின்ற உன்னுடைய கேள்விக்கு விடையாய் நான் நிச்சயமாக இருப்பேன். உன்னுடைய வலியையும் வேதனைகளையும் சரி செஞ்சு உன்னை வலிமையான ஆளாக மாத்த போறேன் என் செல்லமே. நீ ஆத்திரத்துல, அவசரத்துல, கோபத்துல 1000 வார்த்தைகள் பேசினாலும் உண்மையிலேயே உன் மனசுல இருக்கக்கூடிய அன்பும் பாசமும் அக்கறையும் எனக்கு தெரியும். அதை புரிஞ்சுக்காம இருக்கக்கூடிய மனிதர்களை நினைச்சு நீ வருந்தாதே. நீ எப்போதும் நீயாகவே இரு. மற்றவங்களை போல நீ மாறலாம் நினைச்சினா அது ஒன்று மிதிச்சு அடக்கிடும். எப்போதும் யாரையும் பார்த்து அவங்கள போல வாழணும்னு நினைக்காம உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ ஆரம்பிச்சின்னா அந்த உன்னுடைய வாழ்க்கைக்கான வெற்றிங்கிறது என்னுடைய அருள் மூலமாக சுலபமாக உனக்கு கிடைச்சிடும். என் மேல அதிக பக்தியோடும் பாசத்தோடும் இருக்கிற என் அன்பு பிள்ளை, உனக்கு நீ என்கிட்ட ஆசையா கேட்டதையெல்லாம் கொடுக்க போறேன். சில காலமாகவே உனக்குள்ள இருந்த மன போராட்டத்திற்கெல்லாம் இப்போது விடை கிடைப்பதற்கான நேரம் வந்துடுச்சு என் செல்லமே. எது வேணும்னு என்கிட்ட வேண்டிக்கிட்டு நின்னியோ, நீ வேண்டியதையே உன் கைகளில் அள்ளி தருவதற்காக தான் மன நிறைவான மகிழ்ச்சியோட இந்த சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில நீ ஒரு நிமிஷம் கொஞ்ச நேரம் மகிழ்ச்சியா இருந்தா கூட அடுத்த நிமிஷமே ஏதாவது ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ வந்துடுதுன்னு வருத்தப்பட்டு கொண்டே இருந்தாயல்லவா? என்னடா இது வாழ்க்கைன்னு நீ நிம்மதியிலிருந்து தவித்ததையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அதனால தான் இப்போது உன் வாழ்க்கைக்கு நல்ல வளமும் நலவும் சேர்ப்பதற்காகவே, உன்னை நிம்மதியாக வாழ வைப்பதற்காகவே இந்த சாயப்பா உன்னை தேடி வந்துட்டேன். வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா நல்ல நண்பர்கள் தேவை. ஆனால் வாழ்க்கை முழுவதுமே வெற்றி பெறணும்னா ஒரு எதிரியாவது தேவை. அதனால தான் உனக்கு எதிராக வேலை செய்யக்கூடியவர்களையும், உன்னை குறை சொல்றவங்களையும், திட்டி பேசுறவங்களையும், சண்டை போடுறவங்களையும் உனக்கு எதிரி போல உன் கண்ணு முன்னால வச்சிருக்கேன். அவங்கள பார்க்கும் போதெல்லாம் இவங்க முன்னால வாழ்ந்து ஜெயிச்சு காட்டணுன்ற எண்ணம் வைராக்கியமாக உனக்கு உருவாகணுங்கிறதுக்காக தான் இதை வேணும்னே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த உலகத்துல சில பேரை பல காலம் ஏமாத்தலாம், பல பேரை சில காலம் ஏமாத்தலாம். ஆனா என் அன்பு பிள்ளையான உன்னை யாரும் ஏமாத்தும்படியோ துரோகம் செய்யும்படியோ நான் விட்டுவில்லை என் செல்லமே. எல்லாத்தையுமே காரண காரியத்தோட செஞ்சுக்கிட்டு இருக்க நானு இப்போது உன்னை அவமானப்படுத்தியவர்கள் எதிரில் நீ தலை நிமிர்ந்து வாழும்படி செய்யதான் போறேன். இதுவரைக்கும் நடந்ததையெல்லாம் நினைச்சு நீ வருத்தப்பட்டது போதும். இப்போது நான் உனக்கு கொடுக்க போற இன்பங்களை அனுபவிக்க தயாராக இரு. வருகிற காலம் உனக்கு வசந்த காலமாக இருக்கும். எல்லா இன்னல்களையும் தீர்த்து வச்சு என் வாக்குப்படி உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கேன். காலமும் மாறும், காட்சியும் மாறும். நான் உனக்கு கொடுத்த வாழ்க்கைய இப்போது நீ சந்தோஷமாக வாழும்படி செய்ய போறேன். உனக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் அதை சரியான நேரத்துல ஏதாவது ஒரு ரூபத்துல உனக்கு கிடைக்க செய்ய வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? நீ என் மேல வச்சிருக்க அளவற்ற பக்தியும் மற்றவங்கெல்லாம் நல்லா இருக்கணும்னு நீ பிரார்த்தனை செய்வதும் தான் உனக்கான நல்லதை செய்வதற்காக என்னை தூண்டுது. இன்னும் இன்னும் நீ புது முயற்சிகள் செஞ்சு புத்துணர்ச்சியோட உன் வாழ்க்கையை வாழ்றதுக்கு நான் வழிகாட்டுறேன். நீ காத்திருந்ததற்கு
இப்போது உனக்கு பலன் கிடைக்க போகுது என் செல்லமே. உன்னை யாருக்கு நிரூபிக்கணும் நீ நினைக்கிற? உன் வாழ்க்கை முழுவதும் எனக்கு தெரியும். நீ என்கிட்ட வந்து நீ யாரு எப்படின்னு விளக்கம் கொடுக்கவோ மனசு கஷ்டப்படவோ அவசியமே இல்லை. உன் வாழ்க்கைய நான் சிறப்பாக வாழ வைக்கிறேன். இப்போது நீ எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்க்கையை தப்பான முறையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கியோ அது எல்லாத்தையுமே சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்த தான் போகிறேன். இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் மனிதன் கையில் காசு பணம் பொருளாட்டி அவனை செல்லா காசாதான் நினைப்பாங்க. ஆனால் ஒருத்தன் வாழ்ந்து மறைஞ்ச பிறகு அவனுக்கு சொந்தத்தை நெற்றி காசு கூட சொந்தமில்லைங்கிறது தானே நிதர்சனமான உண்மை. சில்லறையை கூட கணக்கு பார்த்து செலவழிக்கிறவன் சிக்கனத்தை கடைபிடிப்பவனாக இருக்கலாம். ஆனால் சில்லறதான 10 100 200ல் என்ன ஆக போகுதுன்னு செலவழிப்பவன் ஊதாரித்தனத்தை உறுதிப்படுத்துவான். நீ எப்போதுமே யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாத. சிக்கனமாக செலவு செய்யக்கூடிய சேமிப்பை உன் கண்ணாக நினைக்கக்கூடிய ஆளாக இரு. அப்போது தானே நீ நினைச்சது போல உன் வாழ்க்கையை என்னால் அழகாக மாற்ற முடியும். யாருக்கிட்டையும் இல்லாத மனோதிடமும் தைரியமும் நிறைய திறமைகளும் உன்கிட்ட இருக்கு. நீ எதுக்காகவும் கலங்காதே. தலை போகிற விஷயமாவே இருந்தாலும் கூட இந்த சாயப்பா எனக்கு இருக்கும்போது எனக்கு என்ன கவலைன்னு நீ தைரியமாக எதிர்த்து நிற்கலாம். உனக்கான நல்ல நேரம் வந்துடுச்சு என் செல்லமே. நீ என்கிட்ட கேட்ட வரங்களையும் எதிர்பார்க்காத வாழ்க்கையும் உனக்கு நான் அமைச்சு தர்றேன். இனிமே உனக்கு மகிழ்ச்சி காலம்தான். உன் மேலே நான் வச்சிருந்த பாசம்தான் இப்போது உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தரப்போகுது. உன் பக்தியை பார்த்து நான் மெய் சிலிச்சு போகிறேன். உன் வாழ்க்கையில் சீக்கிரமே ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. அதுதானோ சாயப்பா இதை தான் சொல்கிறாங்களோன்னு நீ எந்த விஷயத்தை பற்றி யோசிக்கிறியோ அதைத்தான் உனக்கு மகிழ்ச்சியாக நான் முடிச்சு கொடுக்க போகிறேன். சிரிக்கிறத போல நடிக்க முடியும், ஆனால் நிம்மதியாக இருப்பது போல் நடிக்க முடியாதல்லவா? ஏன்னா நிம்மதிங்கிறது மனசு தொடர்புடையது. நீ எப்போவுமே மனசை அமைதியாக வச்சுக்கிட்டா மட்டும்தான் உன்னால் நிம்மதியாக வாழ முடியும். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் மனசில் பதட்டப்படவோ பயப்படவோ கவலைப்படவோ கூடாது. நேரத்தை வீணாக்கும் போதும் தேவையில்லாத விஷயங்களை செய்யும் போதும் தேவையில்லாத கதைகளை எல்லாம் பேசும் போதும் ஒரே ஒரு விஷயத்தை நீ நினச்சிக்கோ. ஓடிக்கிட்டு இருக்கிறது முள் இல்லை, உன்னுடைய வாழ்க்கைங்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்தையும் உனக்காக தான் நான் ஓட வச்சுக்கிட்டு இருக்கேன். நீ மட்டும் சரியாக முயற்சி செஞ்சினா நீ தேடுகிற வாழ்க்கை தானாகவே உன் கைகளில் வந்து உட்காந்துடுமேன்னு செல்லமே. உன் வாழ்க்கைக்கான வெற்றியை கண்டுபிடிக்க தானே நீ போராடுகிற. இத்தனை நாள் நீ போராடினதே போதும். இப்போது உன் கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவு கட்டும் விதமாக இந்த சாயப்பா நானே உன்னை தேடி வந்துட்டேன். எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனையும் வேதனையும் நினச்சி கலங்காத. ஒவ்வொரு உயிரும் அதற்கு உண்டான கர்ம பலன்களை அனுபவிச்சு ஆகணுங்கிறது தான் நியதி. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்களையும் கவலைகளையும் சரி செஞ்சு இப்போது நற்பலன்களையும் நன்மைகளையும் உன் வாழ்க்கையில் கொடுக்க போகிறேன். சோதனைகள் எல்லாருக்கும் தான் வரும். அதை வேதனையாக நினைக்கிறவங்க யாருமே இந்த உலகத்தில் வாழ முடியாது. வேதனைகளையும் சோதனைகளையும் சாதனையாக்க முயற்சி செஞ்சினா நீ நினச்ச விஷயங்களை எல்லாம் அழகாய் பெற்றிடுவாய் என் செல்லவே. இந்த சாயப்பா நானும் உனக்கு துணையாக இருந்து நிச்சயம் வெற்றியை கொடுக்க போகிறேன்.